இன்றைக்கி இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைலில் எல்லா வேலையும் நம்ம எப்படி குயிக்காக செய்கிறது தாங்க பார்ப்போம். அதே மாதிரி தான் பூஜை சாமான் தேய்க்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதையும் எப்படி குயிக்காக செய்யலான்ட்டு தான் இன்றைக்கி நான் டிப் தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஒரு பேப்பர் டவல் எடுத்து அதில் இருக்க குங்குமம், ஆயில், திரி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தண்ணியில் போடும்போது க்ளீனாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். அதில் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண புளியாக இருந்தாலும் சரி, இல்லை இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. காஞ்சி போன லெமனு இல்லை புது லெமன் இருந்தால் கூட ஒரு 2 எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பூஜை சாமானும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அதில் நல்லா மூழ்கிற அளவு போட்டு ஒரு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டங்க. 20 minutes later. ஊறினோடனே ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து சபீனாவோ இல்லை பீதாம்பரியோ எதோ எடுத்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணால் போதும். ஜென்டலாக, ரொம்ப நம்ம ஹெவியெல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தேய்ச்சாலும் இதை பாருங்கள், இது இந்த சொம்பு எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி, இப்போ பாருங்கள் பல ஆயிடுச்சு. இது தேய்ச்சிட்டு கேன் வாட்டரில் வாஷ் பண்ணோம் ஆஃப்டரு. அப்போ தான் ஒரு 10 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும், பூஜை சாமான் கருப்பாகாமல் இருக்கும். கேன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச துணி ஒன்று இருந்தால் அதை எடுத்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிடணும். ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். வெள்ளி விளக்குலாம் நான் அதில் போடல, அதெல்லாம் நான் தனியாக லிக்விட் போட்டு தேய்ச்சிட்டேன். வெறும் பித்தளை சாமான் மட்டும்தான் இதில் போட்டு வாஷ் பண்ணேன். இதையெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். இப்படி நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் ஒரு 10 days நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்திக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதா? நம்ம அந்த அளவுலாம் ஒன்றும் நம்ம ஹார்டாக தேய்ச்சிலாம் கழுவலை. நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிடணும். ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாங்க. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ டிப்ஸ் வேணும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.